எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மாதம் 3ஆம் தேதி நடந்த மாநாட்டிலே அந்த நிகழ்வில் அவருடைய தாயார் தன் மகன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற நிகழ்வை கூட கண்டு அதன் பிறகுதான் அவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே படத்தினை திறந்து வைத்து ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு நினைக்கின்றேன். படத்திறப்பு நிகழ்ச்சி என்பது ஒரு சடங்காக தங்க வகையிலே நடப்பதில்லை. காலம் காலமாக அந்த குடும்பத்தார் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் இறந்தவரை கௌரவிக்கின்ற வகையிலே அவருடைய வாழ்ந்த வரலாற்றை மக்களுக்கு வாழக்கூடியவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த இறந்த பிறகு அவருக்கு கடைசி சடங்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அந்த கடைசி சடங்கை செய்வார்கள். ஆனால் இந்த குடும்பத்திலே பொது உடைமை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சித்தாந்தத்தினுடைய நாங்கள் மதத்தை வேண்டாம் என்ற எந்த பொது உடைமை இயக்கமும் சொல்வதில்லை. ஆனால் அந்த ஒரு கணக்கனை ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையின் அடிப்படையிலே அவருடைய தாயாரை கூட அவர்கள் அடக்கம் செய்தார். அதே மாநிலே இன்றைக்கு இந்த படத்திறப்பு நிகழ்ச்சியை கூட இதை நடத்துகின்றார்கள். அவருக்கு வயது 91. கருணாமூர்த்தி அவர்கள் சொன்னதை போல 1934 அவர் பிறந்திருக்கிறார். இந்திய நாடு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தது, அந்த காலகட்டத்திலே கோலார் தங்கவயல் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அடைந்திருந்தது. 8 மணி நேரம் வேலை எல்லாம் இல்லை, 12 மணி நேரம் வேலை இல்லை, 18 மணி நேரம் 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். எந்த உரிமைகளும் கிடையாது, வீட்டிலே விளக்கு கிடையாது, சரியான ரேஷன் முறை கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது, குடிசைகளிலே வாழ்ந்து அடிமைகளாக வாழ்ந்த ஒரு காலத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அவர் வாழ்ந்து அவர் திருமணம் செய்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை துவக்கிய காலகட்டத்திலே எப்படிப்பட்ட ஒரு இன்னல்களை தங்கவயல் சந்தித்தது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. தங்கவயலிலே இந்திய குடியரசுக் கட்சியின் ஆதிக்கம், அதே நேரத்திலே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தொழிற்சங்க ஆதிக்கம் இருந்த காலத்திலே கம்யூனிஸ்டுகளை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்த காலத்திலே இவர்களுடைய வாழ்க்கை துவங்கி இருக்கிறது. கோலார் தங்கவயலில் தங்கவயல் மக்களுக்காக, எங்களுடைய உரிமைக்காக, அவர்களுடைய வாழ்க்கை நலனுக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக, சுகாதாரத்திற்காக போராட்டங்களை நடத்திய காலகட்டத்திலே இந்த அம்மையார் வாழ்ந்திருக்கிறார் என்பதை மறந்துவிட முடியாது. கோலார் தங்கவயலில் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு கர்நாடக மைசூர் அரசு அமைந்த போது இன்றைக்கு செங்கோடியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த இந்த தொகுதி, அதை தொடர்ந்து இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுத்த தொகுதி, அதை தொடர்ந்து 3வது முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் தொடர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு தொகுதியிலே அன்றைக்கு இருந்த ஜாதி அரசியல், அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய கம்யூனிஸ்டுகளை ஒடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் சூழல் காலகட்டத்திலே கம்யூனிஸ்டுகள் தாக்கப்பட்டார்கள், கம்யூனிஸ்டுகள் விரட்டப்பட்டார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் மிகப்பெரிய வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த பகுதி, அந்த சாம்பியன் பகுதியில் இருந்து இந்த நார்த் ஹில்பெல்ட், வெஸ்ட் ஹில்பெல்ட் பகுதிக்கு குடிபெயர்ந்து இந்த பகுதியிலே வந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை துவங்கிய ஒரு காலகட்டம். இன்னைக்கு நாம பேசுறோம் அப்படின்னு சொன்னா தோழர் ரமேஷ், தோழர் ஸ்ரீகுமார் அவர்கள் கூட தாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதை தான் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். தோழர் தங்கராஜ் பேசியதை போல மார்க்சினுடைய அந்த மார்க்சிய தத்துவத்தை தன்னுடைய மனைவி அவருக்கு உறுதுணையாக இல்லை என்று சொன்னால், தாயாகவும் மனைவியாகவும் அவருக்கு தோழியாகவும் இருந்த அந்த லெனினுடைய ஒத்துழைப்பால் அது மார்க்சிசம் என்கின்ற அந்த நூல் வெளியே வந்தது.
அந்த தோழர்கள் இன்றைக்கு கில்பர்ட் ஃப்ரெண்டை பற்றி பேசுகின்ற போது ஏங்கல்ஸ் என்கின்ற அந்த தோழன் அந்த நண்பன் இல்லை என்று சொன்னார். மார்க்சிசத்தை எழுதப்பட்ட அந்த விஞ்ஞான நூல் உலகத்திற்கு வெளியே வந்திருக்கார். அதை வெளிக்கொண்டு வந்து காட்டிய அந்த ஏங்கல்ஸ் இன்றைக்கு ஸ்டாலினை நாம் நினைக்கின்றோம், லெனினை நினைக்கின்றோம். அந்த நூலை நடைமுறை அரசியலிலே இன்றைக்கு ஆட்சியிலே ரஷ்யாவிலே ஆட்சிக்கு கொண்டு வந்த லெனினை நாம் மறக்க முடியாது. இந்த குடும்பத்தை அவருடைய தோழர்களை நான் நினைக்கின்ற போது அவர்கள் மார்க்சிசத்தை தெளிவாக தெரிந்தவர்கள், லெனினிசத்தை படித்தவர்கள், தாய் என்கின்ற அந்த நூலை தெளிவாக படித்தவர்கள், தன்னுடைய சேகுவாரானுடைய வரலாறை தெரிந்தவர்கள், பகத்சிங்குடைய வரலாறை தெரிந்தவர்கள். அதனால்தான் அவர் தாயின் நூலை எழுதிய அந்த மார்க்சின் காரியுடைய மகனுடைய அவருடைய பெயரை ஸ்ரீகுமார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வைத்திருக்கிறார். பகத்சிங்குடைய அந்த தியாக வரலாறை, அவருடைய போராட்ட உணர்வுகளை தெரிந்து அதை படித்து அதை தீர்மானித்துக் கொண்டு நாமும் இந்த சமுதாயத்திலே இப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் தன் மகனுக்கு பகத் என்கின்ற அந்த பெயரை கூட இன்றைக்கு அவர் வைத்திருக்கின்றார். இன்றைக்கு பெற்றவர்களுடைய நிலை எந்த நிலையிலே இருக்கிறது என்று சொன்னால், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு தாய்க்கு சோறு போடக்கூடிய ஒரு நிலையில் அவர்களை கொடுமைப்படுத்துகின்றவர்களே. இது பெங்களூரில் இருந்தது, சென்னையில் இருந்தது, மும்பையில் இருந்தது, டெல்லியில் இருந்தது அல்ல. தங்கவயல் நீதிமன்றத்திலே பாருங்கள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை பெற்றவர்கள் தன்னுடைய பிள்ளையை நாம் மிலிட்டரியில சேர்த்த, தாம் புதிய இன்ஜினியர் படிக்க வச்ச, தாம் புதிய டாக்டர் படிக்க வச்ச, ஆனா என் பிள்ளை நீங்க சொத்தை எடுத்துக்கனா, எனக்கு சோறு போடல, எனக்கு ஒரு வாய் சோறு இல்ல, நான் கட்டிய வீடு, நான் கிரக பிரவேசம் பண்ண வீடு, நான் வாழ்ந்த வீட்டிலிருந்து என் பிள்ளை என்ன செருப்பு வெளியேற்றி சொல்றான்னு சொல்லி தாய்மார்கள் பெற்றவர்கள் இன்றைக்கு கண்ணீர் சிந்துகின்ற ஒரு உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 91 வயது வரை அந்த தாயுடைய கஷ்டங்களையும் அந்த தாயை தன்னுடைய பிள்ளையாக சேயாக பாவித்து அந்த அளவுக்கு பராமரித்த அவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் நினைவு கொள்ளப்பட வேண்டும். இந்த பாசம், இந்த பற்று, இந்த எண்ணம் எங்கே பிறக்கிறது என்றால் அது தொழிலாளி வர்க்கத்திலே, தொழிலாளர்களுடைய குடும்பங்களில் இருப்பவர்கள் தான் தாயையும் பெற்றவர்களையும் பார்க்கிற ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு நாம எல்லா வரலாறையும் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு தங்க சுரங்கத்துல உள்ள போனா இன்னைக்கு 6000 தொழிலாளர்கள் மாண்ட ஒரு வரலாறு. 80ல இன்னைக்கு படித்தவர்கள் இன்னைக்கு ஒர்க்ஷாப் வேலை இருந்தாலும் தங்க வயல வேலைக்கு போலாம். நீங்க 2001 அவங்களுடைய வேலைகளை இன்றைக்கு இழந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தங்க வயலுடைய அரசியலை இன்னைக்கு எண்ணி பார்க்கணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்திலும் எல்லா இடத்திலும் கோயில் திருவிழாக்கள் நடக்குது. ஆனா அந்த இளைஞர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த சமூக போராட்டத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இந்த அரசியல் கட்சிகள் எனக்கு இந்த சம்பந்தம் இல்லை, இந்த ஊர்ல நடக்கிற அநியாயத்தை எதிர்த்து கேட்கறதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இளைஞர்கள் நினைக்கிறார்கள். ஆனா